ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கிறாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஸோ அந்த பையனை நான் ஒரு நாள் பார்த்து நேரில் பேசும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கையில் மொபைல் ஃபோன் வச்சு நோண்டுந்தான். அதுவும் என்கிட்ட இருக்கிற மொபைலோட அவன்கிட்ட காஸ்ட்லியான மொபைல் இருக்குது. அடப்பாவி, எப்படா இவ்வளோ காஸ்ட்லியான மொபைல் அப்படின்னு கேட்டால், எனக்கு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அந்த மொபைலை கொஞ்சம் நோண்டும் போது, அடுத்தவங்க மொபைலை நோண்டக்கூடாது, இருந்தாலும் அவன் கொடுத்தான். சரி, அதனால மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நோண்டும் போது, இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப்பை வச்சிருந்தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்ல ரீல்ஸ் எல்லாம் இந்த பையனை போட்டுட்டு இருக்கிறான், அப்லோட் பண்ணுறான், ஏதோ திறமையை வெளியே காமிக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, பலூனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டையும் 500 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கான். அட பாவிடே, உனக்கு என்னடா வயசாகுது? இந்த வயசுல நீ இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதே தப்பு. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ரெகுலரா பாக்குறியா? இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு 500 ரூபா எங்க கிடைச்சது? இந்த 500 ரூபா வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், ஆனா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க பத்தியா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டின்ற போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாகவும் இருந்தது. என்னடா இந்த ஜென்ரேஷன் இப்படி போயிட்டு இருக்குன்னு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம், எதனால இந்த மாதிரிலாம் பசங்க நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசி பார்த்தா தான் தெரியுது, இன்னைக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு கட்டமைப்பு, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் லேகிங்காக போய் ரூட்டு மாதிரி டைவர்ட் ஆகி வேற ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு டவுட்டுங்க. அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம 90s கிட்ஸுக்கும் இன்னி இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இந்த என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டில். ஏன்னா நம்ம சினிமா சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு சேனல் ரன் பண்ணுறனால நம்ம சோஷியல் காசெல்லாம் பேசுறது நம்மளோட வேலை கிடையாது. பேசுவோம், ஃபியூச்சரில் பேசுவோம். இருந்தாலும் இந்த சினிமா மற்றும் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது பசங்களோட இந்த ஒரு ஜென்ரேஷனை எப்படி மாற்றி விட்டுருச்சு, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோட இறுதியில் நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மாதிரி 90s கிட்ஸோட அருமை யாருக்குமே தெரியல. நம்ம காலகட்டத்தில் இருந்த ஒரு சில பேரை இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிரிஞ்சா பாக்குறோமே தவிர, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்றத மறந்துட்டோம் நம்ம. ஸோ அந்த 90s கிட்ஸ் ரசித்து பார்த்து வளர்ந்த அந்த ஜாம்பவான்கள், நாம் மறந்த ஜாம்பவான்கள், நாம் மறந்ததுன்றதோட நம்மளாம் மறந்துட்டோம். நம்மளுக்கு அப்புறமா வர இந்த 2K கிட்ஸ் எல்லாம் சுத்தமாக ஞாபகமே இல்லை. அவங்களெல்லாம் ஒரு கிரிஞ்சி மெட்டீரியலாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட அருமை பெருமை என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்கள். அதனால இதுக்கு மேலே நேரம் தான் வீடியோவில் போவோம். மற்றும் இந்த வீடியோட இறுதியில் மெசேஜ் சொல்லி முடிப்போம் வாங்க. அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, இந்த ஆல் டைம் 90s கிட்ஸின் ஃபேவரட் ஸ்டார்ஸ் மற்றும் பிரபலங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிறது நம்ம நடிகர் பிரசாந்த் அவர்கள் தான். ஏன்னா பிரசாந்த் அவர்களை இன்னைக்கு ஒரு சில பேர் கிரிஞ்சி மெட்டீரியலாக பார்க்குறாங்க. இருந்தாலும் பல பேர் கொண்டாடுறாங்க. ஆனால் அவரோட படம் வெளி வந்தால் பார்க்கறது கிடையாது. அவர் சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறதோட சரி, அவர் ஏதாவது ஒரு நல்ல கொந்தகான ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாருன்னா படம் நல்லா இருக்குதுன்னு வெளில வந்துருவாங்க. தேட்டரில் போய் பெருசாக ரசிக்கிறது கிடையாது. அடுத்தடுத்து இந்த நம்பிக்கையில் ஒரு படம் நடிச்சாலும் யாரும் சரியாக பார்க்கறதும் கிடையாது, ரெஸ்பான்ஸும் கொடுக்கறது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பிரசாந்த் அவர்களோட அருமை பெருமை யாருக்குமே தெரியாது, தெரியப்படுத்துறதும் கிடையாது. அவரும் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. அது பற்றி எந்த வீடியோக்களும் பெருசாக சோஷியல் மீடியாவில் வரது கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சில சேனல்கள் தான் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு மாறாக இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் வர ஒரு சில இந்த முட்டாள் ஸ்டார்ஸு, அடல்ட் ஹீரோஸு, இவங்களெல்லாம் ஊக்குவிச்சு இவனெல்லாம் காலேஜோட ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டாக போகிற அளவுக்கு வளர்த்து விட்டது தான் மிச்சம். இவங்க காலேஜோட சீஃப் கெஸ்ட்டாக இந்த பொண்ணுங்களாம் ஊழ விட்டு கத்தும் போது இவங்க நடுவில் குரூப்பாக இந்த பொண்ணுங்களே பவுன்சரை கூட்டின்னு போவாங்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இவங்களெல்லாம் வளர்த்து விட்டது யாரு? வேறு யாருமே கிடையாது, நம்மள மாதிரி 2K கிட்ஸ் தான். நம்மள மாதிரின்னு என்ன சேர்க்குறேன் பாருங்க, நானும் 90s கிட்ஸு. ஸோ ஏன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு கிட்டத்தட்ட நம்ம 90s கிட்ஸ் ரசித்த ஹீரோக்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆக முடியாது. அவங்க பல திறமைகள் இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஒரு ரசிகன், ஒரு சாமானிய ரசிகன் ரசிப்பான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம பிரசாந்த் கிட்டே வருவோம். பிரசாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராக ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக இருந்தாலும், இவருக்கு ஃபைட்டு, டான்சிங் ஸ்கில்லு, ஜிம்னாஸ்டிக்கு, ஆக்டிங்கு, இந்த மாதிரி பல திறமைகளை வளர்த்ததுக்கு அப்புறமா தான் சினிமா உள்ள வந்தார் பிரசாந்த். இதுக்கப்புறம் தான் அவர் நல்ல படங்கள், கதை தேர்வு இதெல்லாம் கரெக்டாக பண்ணி தமிழ் சினிமாவில் ஜீன்ஸ் மற்றும் கண்ணெதிரே தோன்றினால் இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருந்தார். ஒரு சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு சாமிங் லுக்கோட பிரசாந்த் அவர்கள் வலம் வந்தார். ஆனால் வளம் வந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில கதை தேர்வு சரியாக பண்ணாதனால அவரோட படங்கள் சரியாக போலனாலும் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு சில படங்கள் நடித்தாலுமே கூட நம்மள மாதிரி 90s கிட்ஸோட மனநிலையே மாறி போனது தான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பிரசாந்த் மாதிரி ஒரு சில நடிகர்கள் நம்ம தவிர்த்ததுக்கு அப்புறமா சில சொம்பு தூக்கிகள், திறமையே இல்லாத ஒருத்தன் இவங்களோட படங்களெல்லாம் பார்த்து இவங்களெல்லாம் வச்சு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சது தான் நல்ல நடிகர்கள், திறமை வாய்ந்தவர்களை நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இன்னைக்கு அவங்களாலையும் கம்பேக் கொடுக்க முடியல. நம்மளும் இவங்கள தான்டா பார்த்து தொலைணும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ஹீரோக்களை பார்த்து தொலைஞ்சு நம்மளும் என்டர்டைன்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கிறோம், நம்மளே சிரிச்சுக்கிறோம். உண்மையாக மனசு விட்டா சிரிக்கிறோம், எல்லா படத்தையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கிறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சரி விடுங்க, பிரசாந்தோட கதையை இதோட விடுவோம். பிரபுதேவா மேட்டர் வருவோம். பிரபுதேவான்னு ஒரு நல்ல சிறப்பான டான்சர் இருந்தாருன்னு இல்லை, இன்னைக்கும் இருக்கிறாரு. இவர் அடிச்சுக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு டான்சர் தமிழ் சினிமாவில் இல்லவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு நடன இயக்குனர் மற்றும் நடன நடிகர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினவர் நம்ம பிரபுதேவா அவர்கள். ஆனால் அவரோட அருமை வந்து இன்னைக்கு பெருசாக யாருமே தெரியல. ஏன்னா அவரோட படங்களும் பற்றி நல்லா ஓடிச்சுனா கூட ஓட மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்ணுறது. அதனால தான் ஒரு 4 ஹீரோவில் ஒரு ஹீரோ அவரும் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் கதையில் கோட்டை விட்டு ஒரு சில படங்கள் கொஞ்சம் கதைக்களம் நல்லாக இருந்தாலுமே கூட பிரபுதேவா மூஞ்சிக்காக தேட்டரில் போய் யாருமே பார்க்கறது கிடையாது. அதுதான் ஒரு வருத்தம். இருந்தாலும் அவரோட டான்ஸ் மூவுக்காக ஒரு சில பேர் போவாங்க. ஆனால் இன்னைக்கு டான்ஸை ரசிக்கிறவங்களே ரொம்ப கம்மியாயிட்டாங்க அப்படின்றது தான் வருத்தம். இது எல்லாமே இந்த மாற்றங்கள்லாம் எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2021 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் சினிமா என்டர்டைன்மெண்ட் இந்த மொபைல் ஃபோன்லாம் எல்லார் கையிலையும் வந்ததுக்கு அப்புறமா இந்த நெட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க பார்த்தீங்களா. அப்போ கண்ட கருமத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சு எது என்டர்டைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எது வந்து கண்டென்ட்டு, எதை நம்ம ரசிக்கணும் ரசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ரசிப்புத்தன்மை நம்ம கிட்ட இழந்தனால தான் நம்ம எதையுமே பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். எவ்வளோ ரீல்ஸ் ஒரு நிமிஷத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்மளுக்குள்ள ரேஸ் விட்டுக்கிறோம். ஸோ இப்போ பிரபுதேவா கதைக்கு வருவோம். பிரபுதேவா அவர்கள் ஒரு சிறந்த டான்ஸராக இருந்தாலுமே கூட தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி, சிம்பு, விஜய், தனுஷ், சிவகார்த்திகேயன் வரைக்கும் பல பேரை என்கரேஜ் பண்ணவர் நம்ம பிரபுதேவா அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு நல்ல டான்ஸ் திறமை இருந்தாலுமே கூட அடுத்தவன் அழிச்சிட்டு மேலே வரணும் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே ஒரு யோசிச்சது கிடையாது. பல பேரை ஒரு வளர்த்து தான் விட்டுருக்காரு, பல பேரை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான டான்ஸராக பிரபுதேவா அவர்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவரோட அருமை தெரியல. சோசியல் மீடியாவில் பாட்டை போட்டுட்டு பொம்பளை மாதிரி ஆடுறவங்களாம் மிக சிறந்த டான்ஸர் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாந்துக்கிறோம். அவனுங்களெல்லாம் வந்து ஆன் ஸ்டேஜ்லையும் படத்தில் வந்து 10 பேருக்கு முன்னாடி ஆட சொல்லுங்க பார்ப்போம், ஓடி போய் ஒளிஞ்சு போனாங்க. இவங்களெல்லாம் திறமையாளர்கள்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். மூன்றாவதா சொல்ல போற இன்னொரு சிறந்த 90s கிட்ஸின் ஃபேவரட்டான பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள். இன்னைக்கு இவரெல்லாம் என்ன மியூசிக் போடுறாரு, இவருக்கு சரக்கு தீர்ந்து போச்சு, இவர் பழைய மாதிரி டியூன் போடுறது கிடையாது, இன்னைக்கு இருக்கிற அனிருத் அடிச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அனிருத் அவர்கள் பிஜிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா போடுவாரு. ஆனா அவரோட பாட்டை ஹெட்போன் போட்டு இளையராஜா, ஏஆர் ரகுமான் பாடல்கள் மாதிரி ஏன் ஹாரிஸ் ஜெயராஜும் சேர்த்துக்கோங்களேன், அவரையும் தான் கைட்டு விட்டானுங்க எல்லாரும். இவங்கள மாதிரி ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஃபுல் வால்யூம் வச்சு இவங்களோட பாட்டை, அனிருத் அவர்களோட பாட்டை உங்களால் 2 நிமிஷம் கேட்க முடியுமா? சத்தியமாக கேட்க முடியாது. அப்படியே கேட்டாலும் ஹெட்ஃபோன் கேட்டும் போது காதல ரத்தம் வந்துடும். ஸோ இது எதுவுமே அனிருத் அவர்கள் போடக்கூடிய பாடல்கள் எதுவுமே ரசிக்கும் தன்மையாக இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு, அந்த படத்தோட கதைக்களத்தோட ஒன்றி நீங்கள் தேட்டரில் போய் ரசிக்கும்படியாக தான் இருக்குமே தவிர எதுவுமே உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கவே கொடுக்காது. அது எல்லாமே கொடுத்தது 80s 90s காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஏஆர் ரகுமான், இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு சில இசையமைப்பாளர்களை நாம் சொல்லலாம். இன்னைக்கு அவங்கலாம் கொண்டாடப்படுறாங்களான்னு கேட்டா கொண்டாடப்படலாம் கூட பரவாயில்ல, அவங்கலாம் இழிவுபடுத்தப்படுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கம்பாரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது இவரு தான் சிறந்த ஆளு, இவர் சிறந்த ஆளே கிடையாது, இவர்கிட்ட சரக்கு இல்ல, இவர் கிரிஞ்ச் ஆயிட்டாரு, இவர் பூமர் ஆயிட்டாரு. இப்போ நான் இந்த வீடியோ போடுற என்னையும் நீங்க பூமர் லிஸ்ட்ல தான் சேர்ப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் ஆழ்ந்த யோசனையோட பாருங்கள். அப்படி யோசிச்சாதான் இந்த டாக்டர் திவாகர் மாதிரியான வாட்டர்மெலன் ஸ்டாரெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லா இடத்துலையும் இந்த ஆளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு நிற்க வைக்கிறான். அந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டை பார்த்து நீங்களும் வந்து என்கரேஜ் ஆகிறனால தான் நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், பல திறமைகளெல்லாம் வளர்த்துக்க வேணாம், இந்த மாதிரியான கிரிஞ்சான வீடியோ போட்டாலே மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளும் தள்ளப்பட்டுருவோம். அதனால பி கேர்ஃபுல், பீவேர் ஆஃப் திஸ் கைஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அடுத்ததான் இன்னைக்கு பயங்கரமாக கிரிஞ்சுன்னு சொல்லி பூமர்னு சொல்லி நம்ம அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கும் சங்கர் போன்ற இயக்குனர்களை நாம ஏன் அப்படி பண்றோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு படம் எடுத்தாராம். 80s படங்களை ரசிச்ச விமர்சகர்களே இவரோட படத்தை குறை சொல்றாங்க. அப்பனா அவங்க எந்த அளவுக்கு தற்குறியா இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படம் ட்ரெண்ட்லயே இல்ல, சங்கர் அவர்கள் ட்ரெண்ட்லயே இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் இயக்கிய பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் ரொம்ப அந்த காலகட்டத்துக்கு அட்வான்ஸா ஒரு அடல்ட் காமெடி எடுத்து வந்தவர் தான் நம்ம சங்கர் அவர்கள். ஜீன்ஸ்னு ஒரு படம் எடுத்தாரு. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப மோஸ்ட் ஃபார்வர்டு திங்கிங் அந்த படம். இவ்வளவு எங்க காதல்னு ஒரு படம் எடுத்தாரு. இந்த படம்லாம் அந்த காலகட்டத்தில் ட்ரெண்ட் செட்டர் ஆனது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் செட்டிங் தெரிந்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் சங்கர். ஆனால் இவர் வந்து பிரம்மாண்டன்ற ஒரு லேபிள்குள்ள கொண்டு போனனால தான் இவர் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டமைப்புள்ள மாட்டிக்கிட்டு இவரால் வெளில வர முடியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா இவருக்கு வந்து ட்ரெண்ட் தெரியாது அப்படின்னு சொல்றது மிக அபத்தமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ட்ரெண்ட் செட்டிங் பண்ணவர் தான் நம்ம சங்கர் அவர்கள். ஏன்னா பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல எந்த மாதிரியான குவாலிட்டி இருக்கும், எந்த மாதிரியான பசங்களோட காஸ்டிங் தேர்வு, நடிகர்களோட தேர்வு எந்த அளவுக்கு கிளாஸா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்து, அதோட மியூசிக் எல்லாம் நீங்க பார்த்து இன்னி வரையும் அந்த படத்தோட மியூசிக் நீங்க ரசிக்கலாம். ஸோ இன்னைக்கெல்லாம் என்ன வந்து ட்ரெண்ட் செட்டிங் பண்றாங்க, இன்னைக்கெல்லாம் என்ன யூத்தை பத்தி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சும் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியால என்ன வருது, ஒரு 10-20 ரீல்ஸை பார்த்துட்டு இதுல இருந்து ரிலேட்டடா இதை எதை ரசிக்கிறானுங்க, எவனுங்க எதை ரசிக்கிறானுங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் எடுத்து அந்த ரசனைக்கு ஏற்றார் போல கதையை ரெடி பண்ணி இன்னி இருக்கிற மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு படத்தை கொடுக்குறானுங்க. இவனும் காலேஜை கட்ட அடிச்சுட்டு போய் அந்த படத்தை பாக்குறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் ஆகி வெளில வராங்களே தவிர அதுல இருந்து ஒன்றும் கத்துக்க போறதும் கிடையாது,
எண்ட் ஆஃப் த டே ஒரு மெசேஜும் அதில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனால தான் சங்கர் மட்டும் இல்லைங்க, பல பிரம்மாண்ட இயக்குனர்கள், பல பெரிய பெரிய இயக்குனர்களால் கரெக்டான ஒரு ஜானருக்குள்ளே வச்சு படம் எடுக்க முடியாமல் படத்தை எடுத்துட்டு இருக்கும் போதே வேற ஒரு ஜானர் வந்து இங்கே பாப்புலர் ஆகும் போது படத்தை நடுவில் நிறுத்திட்டு அந்த ஒரு ஜானரையும் வந்து இந்த படத்துக்குள்ளே புகுத்தணும் அப்படின்ற மாதிரி பல பேர் படம் எடுத்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாமல் வெறும் இளைஞர்களை மட்டும் நான் கவர் பண்ணுறேன் பாருன்னு 4 சோஷியல் மீடியா ரீல்ஸை வச்சு அதில் வர கண்டென்ட்டை ஒரு படமாக ஆக்கி எடுக்கிறவங்களாம் நீ சக்ஸஸ் ஆயிடுறாங்க. இதுதான் தமிழ் சினிமாவோட அவல நிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ இதுக்கப்புறம் அந்த இயக்குனரை பற்றி பேசிட்டோம். சாக்லேட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சில பேரை கொண்டு வந்து இவனுக்கு நிறுத்துறானுங்க பாருங்களேன். ஐயோ கொடுமைங்க. அதாவது அவனுக்கு நிறுத்துறது கூட தப்பு இல்லை. ஆனால் இதை பார்த்து பல பேர் என்கரேஜ் ஆகி இவனுக்கு செய்கிற வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரியாலிட்டியில், இதுதான் தாங்கவே முடியலன்னு சொல்லுவேன். சாக்லேட் பாய்னா என்னங்க, அந்த காலகட்டத்தில் நம்ம மேடி மாதவன் அவர்கள் இருந்தார் பார்த்தீங்களா. அதாவது இவர் வந்து சாக்லேட் பாய்னா லவ் மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டார், லவ்வும் பண்ணுவார். சில விஷயங்கள் அவர் வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட படங்கள் வந்து மிக்சடாகவே இருக்கும், எல்லாமே இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு சாக்லேட் பாய்னா இவனை மட்டுமே அந்த ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீரோ அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் படம் ஃபுல்லாக காமிப்பானுங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி அவன் எப்படி உருவம் நடத்த போகிறான், எப்படி வாழ போகிறான், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் இன்னி இருக்கிற காலகட்டத்தில் எந்த படத்துலையும் சொல்லலாம். அதெல்லாம் தேவையில்லைங்க. நாங்கள் லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துனுக்குறோங்க, எங்களுக்கு எது அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வளர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதை தான் படத்துலையும் வைக்கிறானுங்க, படத்தில் வச்சு அவனுங்க சம்பாதிக்கிறானுங்க. நீங்கள் எதுக்கு அதை பார்த்து ரசித்து நீங்கள் கெடுத்துக்கிறீங்க உங்களையே? இதே மாதிரி நம்ம கமல் அவர்களையும் கடைசியில் கெடுத்துட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர்களோட படங்களில் வந்து பெரும்பாலான படங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் படங்களாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமல் அவர்களே வேற வழி இல்லாமல் எப்பேற்பட்ட படங்கள் கொடுத்தவருங்க அவர். அவ்வை சண்முகி ஆகட்டும், கிட்டத்தட்ட இந்த 90s காலகட்டத்திலேயே வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகருங்க அவர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 2010 வரைக்கும் பாருங்க, பெரும்பாலான வருஷங்களில் வருஷத்துக்கு 2 படம் கொடுத்துருவார் நம்ம கமலஹாசன் அவர்கள். அந்த மாதிரி எந்த மாதிரியான காலகட்டம் மாறினாலும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக திங்க் பண்ணி அவரோட படங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக அஹடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவரோட படங்களில் வந்து நம்ம கமல் அவர்கள் சொல்ல தவறுனதே கிடையாது. கடைசியில் அவரே பார்த்தீங்கன்னா எப்பா இன்னி இருக்கிற ஜென்ரேஷனில் என்னால் அப்படி திங்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரே விக்ரம் அப்படின்ற ஒரு டப்பா படத்துக்குள்ளே போட்டு ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆகி விட்டது தான் மிச்சம். ஏன்னா அந்த படம் வந்து தேட்டரில் பார்த்து அப்படி கொண்டாடணும், கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அந்த படத்தை சொல்லுவீங்க. ஆனால் அந்த படத்தை இப்போ டிவியில் போட்டால் எத்தனை பேர் முழுசாக பார்க்குறீங்க? 2 முக்கியமான சீன், இன்டர்வல் பிளாக் சீன், கிளைமேக்ஸ் சீன் நீங்கள் பார்க்குறீங்க. அது மேலே அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், டிவியில் போட்டால் பார்க்குறீங்களா? ஆனால் பழைய படங்கள் கமல் அவர்கள் நடித்த பல படங்கள் டிவியில் போட்டாலும் நம்ம பார்க்குறோம். ஆனால் விக்ரம் படத்தை மட்டும் ஏன் பார்க்க மாட்டோம்? ஸோ இதுதான் இன்னி இருக்கிற காலகட்டம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால் கமல் அவர்களே அந்த ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு மூடி வைக்கிற அளவுக்கு அவரோட நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் யோசிக்கக்கூடிய பல பேரை நம்ம குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கோம். அதாவது கிரியேட்டர்ஸ் இங்கே இல்லாத காரணம் மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியெலாம் வந்து பெருசாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நடிகர் ஷாம் அவர்கள் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அதையே பார்த்து பல பேர் கலாச்சிட்டு இருந்தோம். அதாவது சொல்கிற ஷாமே நம்ம கலாச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கவே இல்லை. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிரியேட்டர்ஸ் அப்படின்றவன் எவனுமே கிடையாது. அதாவது நல்ல கிரியேட்டர்ஸ், சமூகத்தை சார்ந்து பேசுற கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம குழி தோண்டி புதைச்சாச்சு. அதுக்கு மாறாக இன்னி இருக்கிற காலகட்டத்தை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி நம்ம பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா நம்ம எவ்வளோ பணம் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது குடும்ப ரீல்ஸ் எல்லாம் போடுறானுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தை குட்டி, தாத்தா பாட்டி, மாமியார் எல்லாத்தையும் வச்சு ரீல்ஸ் போடுறானுங்க. ஆனால் ரியாலிட்டியில் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது என்ன நடக்குதுன்னு. சமீபத்தில் கூட ஒரு ரீல்ஸ் வந்து நான் ஒன்று பார்த்துட்டு இருப்போம். ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னமோ காமெடியெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரியாலிட்டியில் கூட இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம பார்த்தது கிடையாது, உண்மையாவே இப்படிலாம் இருக்கிறாங்களாப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே யோசிக்க தோணும். ஆனால் நீயா நானா அப்படின்ற ஒரு ஷோ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷோவில் இவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அந்த பொண்டாட்டி கழுவி ஊத்துறா. அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னு தான் பல பேருக்கே தெரியுது, அடங்கொன்னியாடே அப்போ ரீல்ஸில் அப்படி அந்யோன்யமா இருக்கிறீங்க, அப்போ உண்மையாவே நீங்கள் அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வர அத்தனை பேரும் அந்த மைண்ட் செட்டில் வரனால தான் ஒரு நல்ல கிரியேஷனோ ஒரு நல்ல மெசேஜோ யாரும் சொல்றது கிடையாது. இருந்தாலும் இந்த பாரிசாலன் அப்படின்ற ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் நல்லா பேசுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னர் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் சமூக பொறுப்போடு ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. இதனால அவங்க கிட்ட வந்து காசு வாங்கிட்டு அவங்கள பத்தி நான் பேசுறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே சமூகத்தை சார்ந்தோம், சமூக விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசும்போது தான் எனக்கும் நிறைய தகவல்கள் எனக்கு தெரியும். அவங்க பேசுறதும் சரியா இல்லையா அப்படின்ற மாதிரி நானே வந்து பார்த்து சில விஷயங்கள் வந்து வியந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்றதுல தப்பு கிடையாது. இதுக்கு பதிலாக அதாவது இந்த மாதிரியான கண்டென்ட்டை பார்த்து நம்ம என்டர்டெயின் ஆகிறதுக்கு அந்த மாதிரியான கண்டென்ட்டை பார்த்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இது மட்டுமா, நம்ம விண்டேஜ் ஜீவா மற்றும் ஆர்யா இவங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம்லங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த 90s கிட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிய வச்சவனுங்க. அதாவது அவனுக்கு எடுக்கிற படங்கள், அதுவும் நம்ம ஜீவாவோட படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவா மனசுல சக்தி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ராம் போன்ற படங்கள், டிஷ்யூம் போன்ற படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆள் வந்து சூப்பரான ஒரு நடிகர் நான் சொல்லுவேன். ஆர்யாவெல்லாம் பார்த்தீங்கன்னா செம ஜாலியான ஆள், அந்த ரியாலிட்டியிலேயே செம ஜாலியான ஆளுங்க அது. ஏன்னா SMS, பாசன் கீர பாஸ்கரன், ராஜா ராணி, சேட்டை போன்ற அதுவும் இந்த VSOP படங்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரையுமே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான நடிகர் ஆகி வச்சிட்டாங்க. 2 பேரும் ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டாங்க.
அதுவும் நம்ம ஜீவா அவர்கள்லாம் அந்த பிளாக், யாத்ரா 2, ஜிப்சி, கொரில்லா மாதிரி படங்கள் பண்ற ஆளா அவரு. ஆர்யா இந்த பக்கம் நல்ல ரொமான்டிக் சாக்லேட் பாய், ஜாலியா இருக்கக்கூடிய ஆளை உடம்பெல்லாம் ஏத்தி சார்பட்டா மிஸ்டர் எக்ஸ்னு இறங்கி விட்டாங்க. ஏன்னா என்ன பண்றது, இன்னைக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்களும் வந்து புழப்ப ஓட்டணுங்க. இவ்வளவு ஏங்க நம்ம விண்டேஜ் சூர்யாவும் சிம்புவும் எங்கங்க? சூர்யா அவர்கள் கொடுக்காத அற்புதமான படங்களா? இந்த அயன் படம் ஆகட்டும், வாரணம் ஆயிரம், கஜினி, சில்லுனூறு காதல், சிங்கம், சூர்யா எங்க? அதை விட்டுட்டு அவரையும் கொண்டு வந்து இந்த ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அடையிறம் பாருன்னு சொல்லி இந்த கங்குவா, ஜெய் பீம், சூரரை போட்டு போன்ற படங்கள் எல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. சூரரை போட்டு சிறப்பான படம், என்ன மாதிரியான படம்? அந்த படத்தை போய் நீ குறை சொல்றிய? ஸோ அந்த படம் கன்வே பண்ண விதத்தில் வந்து ஏகப்பட்ட குறைகள் இருந்தது. ஏன்னா அந்த படத்தை வந்து ஒரு பயோபிக்காக நீங்கள் எடுக்கும் போது எல்லா எமோஷன்ஸையும் நீங்கள் சேர்த்து வச்சு கொடுக்கலாம். ஆனால் அந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக தான் அது வந்து வெளில கொண்டு வந்தாங்க. ஒரு எமோஷனல் கண்டென்ட்டோட தான் அது வெளில கொண்டு வந்தாங்க. அந்த எமோஷனல் கண்டென்ட் நம்மளுக்குள்ள ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணணும். என்ன மாதிரி ஃபயர்னா, நானும் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும், அதுக்கு நான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதான் நான் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த படம் எப்படி போர்ட்ரே பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நான் முன்னேற முடியாது. நான் முன்னேறினா எனக்கு மேல ஒருத்தருக்கான் பாத்தீங்களா, அவன் அடிச்சு உட்கார வைப்பான் அப்படின்ற ஒரு அரசியல் பேசின ஒரு படம் தான். இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வசந்த் அண்ட் கோ நிறுவனத்தின் தலைவர் யாருங்க? வசந்தகுமார் அவர்கள் மாதிரியோ, இல்ல நீங்க டி நகர் பக்கம் போனீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 30 அடியில வளர்ந்து இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்கோட ஓனர்ஸ் எல்லாம் ஏன்னா வரும்போதே மூட்டையா பணமா கொண்டு வந்தானுங்க. எல்லாம் இங்க வந்து சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல ஆனவங்க தானே. ஸோ இவங்களெல்லாம் வந்து எப்படி வளர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயோபிக் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற சேலஞ்சஸை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா சூரரை போற்று அப்படின்ற ஒரு படத்தை ஒரு என்டர்டைன்மெண்டா கொடுக்கறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இருக்கிற காலத்துல உன்னால வளர முடியாது, வளர்ந்தா மேல இருக்கிறவன் உன்னை கொட்டுவான், அதையும் தாண்டி நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட உளவியலை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புரியாம அறகுறையா இப்ப நான் பேசினதை வச்சு நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா இழப்பு எனக்கு கிடையாது. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இவ்வளவு ஏங்க இன்னைக்கு இருக்கிற வில்லன்களை பத்தி யோசிங்களேன். ஹீரோக்கள் எல்லாம் வில்லன் ஆகினுக்கிறானுங்க. கடைசியில ஜெயம் ரவியும் வில்லன் ஆகிட்டீங்கல்ல, அதுதாண்டா உங்க டக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அன்னைக்கு வில்லனா ரகுவரன், ஆனந்தராஜ் எல்லாம் என்ன மாதிரி மிரட்டி இருப்பாங்க, இன்னைக்கு அப்படியே ஆகிறாங்க. சோதா பையன் மறிக்கிறான் வில்லன்கள்லாம் இன்னைக்கு. இவ்வளவு ஏங்க நான் ரசித்த காமெடியன்கள் கவுண்டமணி, செந்தில், விவேக், வடிவேலு அவங்கெல்லாம் எங்க? காமெடியன்கள்லாம் ஹீரோ ஆயினுக்கிறானுங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் கவுண்டமணி ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் ஹீரோ அவதாரமே வேணாண்டா, நம்ம காமெடியனாவே டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஒரு காமெடியனா டிராவல் ஆனாரு. ஏன் விவேக்கும் அந்த மாதிரி தான், வடிவேலு அவர்களும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு சினிமா புரிதலோடு அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற காமெடியன்களுக்கு தான் காமெடியனா ஹீரோவானே தெரில. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவனுக்கு பாட்டு ஒரு ட்ராக்ல போயிருக்கிறானுங்க. அதனால சத்தியமா சிரிப்பு வர மாட்டேங்குதுங்க. எந்த படம் பார்த்தாலும் சிரிப்பு வர மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்கு நம்மளோட நிலைமை, நம்மளோட என்டர்டைன்மெண்ட் நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்றேன். ஏன்னா வீடியோட இறுதிக்கு வந்தாச்சு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேனே. 90s கிட்ஸா இருங்க, 80s கிட்ஸா இருங்க, 2000 கிட்ஸா கூட இருங்க, எல்லாருமே நீ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த ரீல்ஸை பார்க்குறோம். அதாவது இந்த டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் ஏன் பேன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒன்று சைனீஸ் அப்படின்றானுங்க, இன்னொன்று சமூகத்தின் சீர்கேடாக அமையக்கூடிய பல ரீல்ஸ் வந்து டிக்டாக் மூலமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து அடுத்த ஜென்ரேஷனு கேவலமாயிடுவானுங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. அதுல இருந்து ஜிபி முத்துவும் காணாம போய் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜிபி முத்து 2.1 சொல்லி அவர் வந்து ரீல்ஸ்ல இருந்து செலிபிரிட்டி ஆன கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதோட அடுத்த வருஷம் தான் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே யூடியூபும் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வெளில விட்டானுங்க. ஆனால் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லாதனால அந்த ஷார்ட்ஸ் உப்புச்சப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்ஸ்டா ரீல்ஸ் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் நல்ல, அதாவது இந்த கண்டென்ட் போடுறவங்களாம் செம்ம கொழுத்து சம்பாதிக்கிறானுங்க. ஆனால் என்ன கண்டென்ட் போடுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளேயே டான்ஸ் ஆடுறது, புருஷன் பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்றது, பிள்ளைங்களை வச்சு கண்டென்ட் பண்றது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கண்டென்ட்டை போட்டு அழிச்சுக்கிறானுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இதை வந்து ஓவர்டேக் பண்றதுக்கு நம்ம சினிமாவில் ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சினிமாவில் சத்தியமா இருக்காது. ஏன்னா சினிமாவில் வந்து நம்ம சொந்த குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத சொல்றதுக்கு பதிலாக சொசைட்டியில் என்ன நடக்குது, சொசைட்டியில் என்ன பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் கற்பனை திறனோட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியமாக தான் இந்த சினிமா துறை இருந்தது. ஸோ இவனுங்க முக்காவாசி இந்த கற்பனை திறனோட இருக்கிற இந்த விஷயத்த நான் ஏன் பார்க்கணும், அவன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றதையும் அவன் ரீல்ஸா போட்டுக்கிறானே, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவன் மனநிலை மாறினால தான் எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக போயிட்டு இருக்குது. அதனால சொந்த நடிகர்களை அவங்க குடும்ப பிரச்சனையை சோசியல் மீடியாவில் போட்டு நானும் ஒரு நடிகை உயிரோட இருக்கிறேன் பாடுறா அப்படின்றத காமிச்சிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா வேற லெவலில் வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லதை நோக்கி போதான்னு பார்த்தீங்கன்னா நல்லது நோக்கி இல்லை. இதை அவாய்ட் பண்ணணும்னா இனி வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி ரீல்ஸ் நீங்கள் பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு உங்களோட ஃபோக்கஸை வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள், நல்ல நல்ல புத்தகங்களை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் நல்ல சமுதாயமாக மாறும். இல்லைனா இது உங்களை மட்டும் கெடுக்காது, உங்கள் குடும்பத்தையும் கெடுத்துரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் சமூக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சினிமாவோட ரிலேட் பண்ணி பேசணும், அது சார்ந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். சினிமா சீக்ரெட்ஸ் இஸ் பேக்.